சொல்றா செல்லக்குட்டி. அப்பா காமராஜரை பத்தி பேசட்டுமாப்பா? பேசா செல்லக்குட்டி. ஒண்ணு விடாம பேசுறியா? ஒண்ணு விடாம பேசுவேன்ப்பா. ஃபுல்லா பேசுறவே? ஃபுல்லா பேசுவேன்ப்பா. டேய் கரெக்ட்டா சொல்றா. கரெக்ட்டா சொல்றேன்ப்பா. ஆனா ஒரு கண்டிஷன். என்னடா செல்லக்குட்டி? நான் ஃபுல்லா ஒண்ணு விடாம முழுசா பேசுறேன்னு என்ன தெரியுங்க? என்னடா வேணும் செல்லக்குட்டி? கேளுடா செல்லக்குட்டி. என்ன வேணும்? ஃபுல்லா பேசினா கண்டிப்பா நான் வாங்கி தரேன். என்ன வேணும்? ரெண்டு ஐஸ்கிரீம் ஒரு சாக்லேட். டேய் ஏதாச்சும் ஒன்று சொல்லக்கூடாது. 2 ஐஸ்கிரீம் ஒரு சாக்லேட்டடா? சரிடா பேசுறா. நான் வாங்கி தரேன். பேசு. கண்டிப்பா வாங்கி தரேன். பேசுறா செல்லக்குட்டி. உண்மையா வாங்கி தரேன். சொல்லுங்க. இங்கே கூடியுள்ள அனைவருக்கும் என் முத்தான முதற்கண வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் சஞ்சனா. நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். உங்கள் முன்னால் நான் பேசிக் கொண்டுள்ள தலைப்பு நம் கல்விக்கண் திறந்த கர்ம வீரர் காமராஜரை பற்றித்தான். தாய்நாட்டின் பழமை தங்கை முழுமையான ஒப்படைத்துக் கொண்ட தியாகத்தின் ஒளிவிளக்கு காமராஜர். நாடாவது திருக்கோயில் மக்களே தம் தெய்வங்கள் மக்கள் தொண்டாவது குறிக்கோள் காங்கிரஸே உயிர் மூச்சு காந்தியை காட்டிய பாதையாண்டு வாழ்க்கை முறை. ராம்னா மாவட்டத்தில் விருதுப்பட்டி என்னும் ஊருண்டு அது தற்போது நகர விளங்குகிறது. அவ்வூரில் தேங்காய் வியாபாரிக்கும் சாமி நாடாருக்கும் சிவகாம அம்மாளுக்கும் அது வரைத்து 3ஆம் நாள் ஜூலை திங்கள் 15ஆம் நாள் காமராஜர் பிறந்தார். இவரது பிள்ளை திருநாமம் காமாட்சி நாகம்மாள். இவர் தங்கை இவராயனானது தந்தை காலமாகிவிட்டார். பின் தாய்மகன் கருப்பையார் மரப்பில் வளர்ந்து வந்தார். இவர் 6ஆம் வகுப்புதான் படித்தார். பின்னர் தாய்மகன் துணிக்கடையில் பணியாற்றினார். துணிக்கடையில் வேலை செய்யும் போதே செய்தித்தாளை படிக்கும் பட்டம் ஏற்பட்டது. வடவர் கொட்டத்துக்கும் செல்வார். இவர் விரலுக்கு திருவிடரே கொண்டனர். விரும்பவில்லை. எல்லா திருவிடபுரத்துக்கு அனுப்பினார்கள். அங்கு இருந்து மற்றொரு தன்னும் காய்கறி கடை வைத்திருந்தார். கடையில் வேலை செய்ய ஆரம்பித்தார். அங்கு பணிகள் தொடர்ந்தனர். வைக்கம் என்ற ஊரில் குறிப்பிட்ட தெற்களில் தாக்கப்பட்ட மக்கள் நுழைவதற்கு தடைந்தது. அந்த தடை நீக்க சட்டகிருக்கம் நடந்தது. காமராஜர் அதில் பங்கு கொண்டார். 1954ஆம் ஆண்டு முதலமைச்சராக பதவியேற்றார். கல்வி, தொழில், பொருளாதாரம், விவசாயம் ஆகிய பல தொழிலில் தமிழகம் வியக்கப்பட்ட முன்னேற்றம் அடைந்தது. காமராஜர் திட்டங்களை கொண்டு வந்தார். கிராமங்களிலும் பள்ளிகளை கொண்டு வந்தார். அப்பொழுதும் பள்ளிக்கு செல்லாமல் மாடு மேய்த்துக் கொண்டிருந்த சிறுவனை கண்ட போது ஏன் பள்ளிக்கு செல்லவில்லை என்று கேட்டார். அவனோ பள்ளிக்கு சென்றால் வெற்றிக்கு என்ன செய்வது, மாடு மேய்த்தாதான் சாப்பாடு என்று கூறியவரை மிகவும் பற்றி சேர்த்தது. மேலும் ஏழை வசதியான மாடு கூட பிறந்ததற்காக சீர்நிலை திட்டத்தை கொண்டு வந்தார். படிக்காத மேலை காமராஜருக்கு பாரத் பட்டத்தை அளித்து இந்திய அரசு பெருமைப்படுத்தியது. இந்த விடத்தில் ஒருவர் உழைப்பார் வந்தவர் ஏழைகளுக்கு இறங்கியவர் எளியவர் தொடுத்தவர் அசுமையாக வாழ்ந்தவர் அசத்துவகையாக இருந்தவர் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். செல்லக்குட்டி சூப்பரா செல்லக்குட்டி. உனக்கு 2 சாக்லேட் கன்ஃபார்ம், 1 ஐஸ்கிரீம் கன்ஃபார்ம். ஓகேவா செல்லக்குட்டி? சூப்பரா செல்லக்குட்டி. கை கொடுங்க. நல்லா பேசுனீங்களா செல்லக்குட்டி? சூப்பர். நான் ஸ்டேஜ்ல நல்லா பேசுவேன். சேரா செல்லக்குட்டி. சூப்பரா செல்லக்குட்டி.